என்னப்பா போய் நீங்க பழைய பாயெல்லாம் கொளுத்திட்டு புது பாய் வாங்கினீங்களா என்ன? புது வருஷங்களா? ஆமா. பழைய பாய் கொளுத்திச்சு, புது பாய். அப்பா வந்து பாய் கொளுத்தது வந்து பார்த்துனாங்க. பழைய பாயெல்லாம் கொளுத்திருமா, நான் வந்து புது பாய் வாங்கி தர சொன்னாங்க. நேற்று வேலை செஞ்ச காசுக்கு வந்து முக்கியமாக வந்து அவங்களேருந்து பாய் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் யாராலாம் வந்து பேரம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நான் போட்ட கோலம் இதுதான், எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பெரும்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் நானும் ரெடி வந்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பெரும்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து அந்த பொங்கலை வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடி. ஜெயஸ்ரீ தான் வந்து தெரிஞ்ச அளவுக்கு வந்து ஒட்டான நல்லா சுத்தமாக அடிச்சுட்டா, எல்லாத்தையும் செவத்தில் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஜெயஸ்ரீ நீ கஷ்டமான வேலை செய்றியா? இன்றைக்கி வந்து கஷ்டமான வேலைலாம் ஜெயஸ்ரீ வந்து செஞ்சுக்கிறாலாம். நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் துணிலாம் துவச்சி போட்டு வந்து எல்லா வேலையும் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் கீழே கொட்டின கொப்பையெல்லாம் வந்து கூட்டின்னு வந்துக்கிறேன். ஆமாம் ஆமாம், அங்கே இருக்குது குப்பை வந்து அவ்வளோ தெரியல. தெரியுது. இப்போ வந்து ஒட்டான் அடிக்கிற வேலை வந்து முடிஞ்சிருத்தா கம்ப்ளீட்டா? ஒட்டனடி வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு உள்ளேருந்து பெரியவன்ட்டா ஃப்ரெண்ட்ஸ், உள்ளேருந்து பெரியவன் அங்கே கூட்டி விட்டு திருப்பி இங்கேருந்து பெரிய கூட்டி எல்லாத்தையும் ஒன்றா பொப்பா வாரி கூட்டிட்டு மாரி இருக்கிற எண்ணெய் டப்பா கட்டு டப்பா எல்லா டப்பாவையும் கழுவிட்டு அவ்வளோதான் கழுவிட்டா இன்னைக்கு அங்கே ரெடி முடிஞ்சிது, கம்ப்ளீட் ஆகிடுது. உங்களுக்கான வேலை வந்து முடிஞ்சிது. அதுக்கப்புறம் வந்து கதவு ஃபேனு டிவி எல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிட்டு வந்து பொட்டுலாம் வச்சுக்கணும். எப்பயுமே வந்து க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டால் ஒரு பொருளும் அதில் இல்லாதனால வந்து க்ளீனாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து கழுவிட்டோம். எப்பயுமே நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீனாக வந்து வச்சுருப்போம். ஏன்னா வந்து புது ஃப்ரிட்ஜ் இல்லையா, அதனால் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு நம்ம தான் புது ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வச்சுருப்போம். பெஸ்ட்டு ஒரு இடம் நம்ம ஃப்ரிட்ஜ் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சு, மழை வந்து நிறைய பெஞ்சிது பார்த்தியா, ஒரு 6 நாள் வேறு கரண்ட்லாம் இருந்தது பார்த்தியா, அப்போ வந்து சுத்தம் பண்ணியாச்சு. எனக்கு கேட்டால் அப்போ வந்து கேரண்டில் ஆற்றுக்கு எதனா வச்சுருந்த ஸ்மெல்லு வரும் சொல்லிட்டு இருந்தது. ரொம்ப நேரம் நிறுத்தி போட்டாலே ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும். அதனால் வந்து 6-7 நாளாக வந்து நிறுத்தி போட்டு கிடந்தது. அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சுட்டு, அதனால் வந்து அப்போயே எடுத்து எல்லாத்தையும் கழுவி அழகாக அந்த வச்சாச்சு. இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து வரல. சூப்பராக இருக்குது. சூப்பராக வேணா நீங்களே கூட ஃப்ரிட்ஜை போய் காட்டுங்க எப்படி இருக்குது சொல்லிட்டு. நல்லாதாம்மா இருக்குது, நான் பார்த்தேன். சரிம்மா நான் பார்த்துட்டேன், சுத்தமாக தான் இருந்தது. இருக்கிற மேற்கொண்ட வேலைலாம் செய்யுங்க, பார்க்கலாம். இந்த பொழுது ரொம்ப சோர்வாக தான் போகிற மாரி தெரியுது. என்கிட்ட நம்ம வேலை செய்யறதுல டயர்ட் ஆகிறோம். வீட்டு சுத்தம் பண்ணணும்னு ஒரு பரபரப்பாக வரப்போகுது. மணி 1 ஆயிடுது, ஆடு ஓட்டி போகுதுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து கரும்பட்டுறாள் இன்னையோட அந்திக்கு வந்து கரும்பட்டுறாள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து போக மாட்டார். அந்திக்கு வந்து கரும்பட்டை போகாதனால அதுக்கும் ஒரு வேலை இருக்குது எல்லாருக்கும், அதையும் வந்து பார்க்கலாம். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நான் போட்ட கோலம் இதுதான், எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம் ஜெயஸ்ரீ வந்து காலையில் எழுந்து போட்டா நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஜெயஸ்ரீ மனசு திருப்தி அடையும். சரிம்மா. என்னப்பா போய் நீங்க பழைய பாயெல்லாம் கொளுத்திட்டு புது பாய் வாங்கினீங்களா என்ன? புது வருஷங்களா? ஆமா. பழைய பாய் கொளுத்திச்சு, புது பாய். அப்பா வந்து பாய் கொளுத்தது வந்து பார்த்துனாங்க. பழைய பாயெல்லாம் கொளுத்திருமா, நான் வந்து புது பாய் வாங்கி தர சொன்னாங்க. நேற்று வேலை செஞ்ச காசுக்கு வந்து முக்கியமாக வந்து அவங்களேருந்து பாய் வேணும். எவ்வளோ அந்த பாய்? 500 சொன்னாங்களா? 500 சொன்னாங்க. 400 500 சொன்னாங்களா? 400 ரூபாய்க்கு பேசி வாங்கின்னு வராராம். இப்போ அப்பா கையில் புது வருஷத்தில் வந்து பாய் வாங்கி தராங்க நமக்கு. நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? யாராலாம் வந்து பேரம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்பா வந்து பேரம் பேசி வந்து பாய் வாங்கிக்கிறாங்க புது வருஷத்தில். அதுதான் பாருங்கள். என்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து பூ கட்டுறீங்க போல். இது வந்து நம்ம செடியில் பூத்து பூ. நான் வந்து காக்கட்டான் செடி வாங்கி நட்டேன் இல்லையா, அதில் வந்து எல்லா செடியுமே செத்துடுது. ஒரே செடி மட்டும் நல்லா போஷிது. அந்த ஒரு செடியில் வந்து இது 2 நாள் பூ வந்து, நேற்று பூ இன்னைக்கு பூ சேர்த்து காட்டுறேன். இது நம்ம செடியில் பூத்த பூ. தரெல்லாம் என்ன எவ்வளோ அழுக்காக இருக்குது? அழுக்கா இல்லை, பொக்கையாக இருந்ததுல்ல, சிமிட்டி போட்டு பூசி வச்சுக்கிறோம். அழகாக இருக்கட்டும். அதனால வந்து அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையில் வந்து பார்த்தாரு. இது வரைக்கும் வந்து சிமிட்டி போட்டு விட்டாரு. இந்த இடம்லாம் வந்து சுத்தமாக வந்து அந்த மாதிரி பொக்கையாகவே இருந்தது. இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, போட்டுவிட்டாங்க. இப்போன்னா நான் எல்லா இடத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து வீட்டு வாசல் எல்லாத்தையுமே வந்து கழுவியாச்சு. இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆமாம் இன்னைக்கு வந்து பெரும்பொங்கல் பெரும்பொங்கல் வைக்கணும் குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாம் போய் பொங்கல் வைப்பாங்க சில பேர் வீட்டில் வைப்பாங்க அதனால நம்ம குலதெய்வம் கோயில் தான் போய் பொங்கல் வைக்கணுமே சரிம்மா நம்ம குலதெய்வம் கோயில் தான் போகணுமே சரி போகலாம் கிளம்பலாமா நான் வந்து குளிச்சு ரெடி ஆயிடுறேன் நான் என்ன சிம்பிளாக சாதா படம் தான் கட்டிக்க போகிறேன் நான் ரெடி ஆகும் நீ குளிச்சு ரெடி ஆகும் இப்போ நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் நீ போடு ஜெயஸ்ரீ சரிம்மா அம்மா எவ்வளோ பூன்னு காட்டுங்க பார்க்கலாம் அம்மா பூ கட்டிட்டேன் இது வந்து என் தலைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் முடி வளர்ந்துடுது நான் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக காட்ட முடியாது முடி அம்மா நீட்டு வளர்ந்துக்கு சொல்லிட்டு இப்போ வந்து கொண்டை கட்டிக்கிறேன் எனக்கு சுண்டி சுண்டி இருக்கும் சரிம்மா பார்க்கலாம் அம்மாவுக்கு வந்து பூ ரெடி பண்ணிட்டாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பூ வாங்கலான்னு பார்த்தா பூக்காரே வரவே இல்லை சும்மா இருக்கிற டைமில் வருவாங்க இந்த டைமில் வந்து வரவே இல்லை நான் வாங்கி வச்சுக்கிறேன் சாமந்தி பூ வாங்கி வச்சுக்கிறேன் ஆமாம் சாமிக்கெலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பூ வாங்கி தரேன் நம்ம போகிறல சாமிக்கு பொங்கலுக்கு நான் வந்து அங்கே வாங்கி தரேன் சரிம்மா அம்மா இப்போ என்ன பண்ணுறீங்க எதனா ஒரு வேலை செஞ்சுன்னே இருக்கிறீங்க என்ன பண்ணோம்னே டப்பாலாம் கவனம் இல்லையா இது வந்து அந்த இந்த பொருள் இந்த டப்பால் எடுத்துலாம் வந்து ஒன்றா வைக்கல அதை வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வச்சுக்கிறேன் சார் ஜெயஸ்ரீ இப்போ இந்த டப்பாவில் வந்து மிளகாத்தூள் வச்சுருந்தேன் மிளகாத்தூள் வந்து கிணத்துல கொட்டி வச்சுட்டு இப்போ கழுவுனேன் இந்த மிளகாத்தூள் இதே வந்து வச்சிடலாம் சரிம்மா ஏன்னா நம்ம ஆட்டுக்குட்டிலாம் வச்சுக்கிறோம் ஒரு நேரம் போல இருக்க வந்து காலக்கெல்லாம் வச்சுட்டு எதனா பண்ணிவிடுவோம் அதெல்லாம் இதில் கொட்டி டப்பாவை மூடிடலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நூறு யானை வச்சு கொட்டி வச்சுக்கிறீங்க ஆமாம் நான் மிளகாத்தூள் டப்பாவில் மிளகாத்தூள் கொட்டிட்டீங்க போல மிளகாத்தூள் டப்பாவில் மிளகாத்தூள் ரெடி ஆகிட்டு நம்ம உப்பு டப்பாவில் வந்து உப்பு வந்து கவரில் கொட்டி மாற்றி வச்சுட்டு கழுவுனா அதுவும் வந்து கொட்டி வச்சுக்கலாம் சரிம்மா உப்பு டப்பா எல்லாமே வந்து கழுவி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே உப்பு வந்து பிளாஸ்டிக் ஏனத்துலேயும் மண் ஏனத்தில் தான் வைக்கணுமே அதுதான் வந்து அரிக்காது மீதி ஏனத்தெல்லாம் வச்சா வேஸ்ட் ஆகிடும் அரிச்சிரும் ஏனத்தை ஏனம் வேஸ்ட் ஆகிடும் உப்புக்கு ஒன்றும் ஆகாது ஏனத்துக்கு தான் பிளாஸ்டிக் எண்ணெய் அவ்வளோ தெரியாது இல்லையா அப்போ நான்லாம் மண் ஏனத்தில் தான் வச்சுருப்பேன் ஜெயஸ்ரீ எல்லாத்துலேயும் இது துவரம்பேர் கொட்டிட்டேன் எல்லாத்துலேயும் வந்து எல்லா டப்பாலையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் இப்போது நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் என்னை வந்து குளிக்கிற வேலைலாம் பார்க்கணும் சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பொங்கலுக்கு வந்து வீட்டை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் வந்து பொங்கலுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பெரும்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ரெடி வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பெரும்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து அந்த பொங்கலை வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க நாளைக்கு வந்து மாட்டு பொங்கலையும் வந்து நம்ம ஜாலியாக வந்து கொண்டாடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத கிராமத்து பொண்ணு சன்னி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் எப்போ வந்து போய்ட்டு வரேன் டாடா பாய்